லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாமா? ஒரு ராஜா அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். இந்த அரண்மனைக்கு வருகிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆகவே ஒரு கட்டில் ஒன்றை செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த கட்டில் வந்தவுடன் மற்றொரு கட்டளையை பிறப்பிக்கிறார். இந்த கட்டிலில் தூங்குகிறவர்கள் கட்டிலை விடையும் நீளமாக இருந்தார்கள் என்றால் அவருடைய கால்களை முறித்து விடுங்கள். இந்த கட்டிலில் தூங்குபவர்கள் கட்டிலை விடையும் சின்னதாக இருந்தார்கள் என்றால் கட்டில் அளவிற்கு அவர்களுடைய கால்களையும் கைகளையும் இழுத்து கட்டுங்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய கற்பனைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கற்பனைகளை நாம் முறித்து விடுகிறோம். நம்முடைய கற்பனைகளுக்கு அவர்கள் குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை இழுத்து இழுத்து நாம் கட்டுகிறோம். அந்த ராஜா செய்வது தப்பு என்றால் நாமும் செய்வது தப்புதான். அருமையானவர்களே, பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்கக்கூடாது என்று நாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நம்முடைய தேவனுடைய கைகளில் அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய ஆசைகளுக்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் ஏற்றபடி கிருபையாக நமக்கு தருவார். நம்முடைய வேத புத்தகத்தில் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6வது வசனத்தில், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய வேதத்தின்படி பிள்ளைகளுக்கு அனுதினமும் அதை போதித்து வளர்க்கும் போது நிச்சயமாக தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நமக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக தேவன் நமக்கு அந்த பிள்ளைகளை தருவார். அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல புத்தியையும் பெற்றுக்கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.